அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு இன்று நீங்கள் இதை செய்தால் பல கோடி கிடைப்பது உறுதி. அந்த வகையில் மிதுன ராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் பிரதோஷ நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. அதாவது சனி மகா பிரதோஷம். பிரதோஷம் என்பது ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிரையில் வரும் திரியோதசி திதி தினத்தில் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை பிரதோஷ காலமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த பிரதோஷம் என்பது ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிரையில் வரும் திரியோதசி திதி தினத்தில் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை பிரதோஷ காலம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த பிரதோஷ தினத்தில் தான் ஈசன் ஆழகால விஷத்தை உண்டு இந்த அகிலத்தை காத்ததாக புராணங்கள் கூறுகிறது. இதுவே திரியோதசி திதி சனிக்கிழமைகளில் வந்தால் அது சனி மகா பிரதோஷம் மேலும் சிறப்படைகிறது. அது மட்டுமில்லாமல் பிரதோஷ காலமான மாலை 4:30 முதல் 6 வரை சிவாலயத்தில் வலம் வந்து தரிசித்தால் பல்வேறு புண்ணியங்கள் செய்த பலன்கள் கிடைக்கும். வசதி படைத்தவர்கள் நந்தி பகவானுக்கு அபிஷேக ஆராதனை செய்வது நல்லது. அது மட்டுமில்லாமல் இந்த பிரதோஷ விரதம் இருப்பது எப்படி என்று பார்க்கும்போது தினமும் மாலை 3 முதல் 6 மணி வரையிலான நேரம் பிரதோஷ காலம் என்றே குறிப்பிடப்படுகிறது. இதற்கு நித்திய பிரதோஷம் என்ற பெயர். திரியோதசி துவங்கியதிலிருந்து உபவாசம் இருந்து சிவநாமங்களை ஜபித்து கொண்டிருக்க வேண்டும். அன்று மாலை சிவன் கோவிலுக்கு சென்று சிவ தரிசனம் செய்த பிறகே உணவு சாப்பிட்டு விரதத்தை முடிக்க வேண்டும். இந்த பிரதோஷ விரதம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது பிரதோஷ விரதம் சைவ மக்களால் கடைபிடிக்கப்படும் சிவ விரதங்களில் ஒன்று. இது ஒவ்வொரு மாதத்திலும் வளர்பிறை தேய்பிறை ஆகிய 2 பட்சங்களிலும் வருகின்ற திரியோதசி திதியில் சூரியன் மறைவதற்கு முன் 3:45 நாளிகையும் பின் 3:45 நாளிகையும் உள்ள பிரதோஷ காலத்திற்கு சிவபெருமானை குறித்து அனுஷ்டிக்கப்படும் விரதமாகும். இந்த பிரதோஷம் அன்று என்ன செய்யலாம், குறிப்பாக மிதுன ராசினியர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது இந்த நாட்களில் அதிகாலை எழுந்து நீராடி சிவாலயம் சென்று வழிபட வேண்டும். அன்று முழுவதும் உணவின்றி உபவாசம் இருந்து திரைமுறைகளை படிக்க வேண்டும். பிரதோஷ நேரமான மாலை 4:30 மணி முதல் சிவாலயம் சென்று உள்ளம் உருகி 5 எழுத்து மந்திரமான சிவாய நம ஓதிட வழிபட வேண்டும். அது மட்டுமில்லாமல் இந்த பிரதோஷ நேரம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது ஒவ்வொரு மாதமும் 13வது திதியாக வரும் திரியோதசி திதியில் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான 1.5 மணி நேரத்தை பிரதோஷ காலம் என்கின்றோம். இந்த நேரத்தில் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் பூமிக்கு வந்து தன்னை வழிபடும் பக்தர்களுக்கு அவர்கள் வேண்டிய வரங்களை தந்து அருள் செய்வதாக ஐதீகம். அது மட்டுமில்லாமல் பிரதோஷம் அதாவது சனி பிரதோஷம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது ஒரு சனி மகா பிரதோஷத்தன்று விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் 5 ஆண்டுகள் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்ட பலனை பெற முடியும். சனி பிரதோஷத்தன்று சிவபெருமானையும் சனீஸ்வரரையும் விரதமிருந்து வழிபட்டால் கிரக தோஷங்கள் சனியால் ஏற்படும் பாதிப்புகள் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என கூறப்படுகிறது. தேய்பிறை பிரதோஷம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது தேய்பிறை பிரதோஷங்கள் எல்லாமே விசேஷமானது. குறிப்பாக பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய சதுர்த்தசி திதியை சங்கடகர சதுர்த்தி என்கின்றோம். அதே போல தேய்பிரையில் வரும் சஷ்டியில் விரதம் இருக்கிறோம். தேய்பிரையில் வரக்கூடிய திரியோதசி திதியை தான் பிரதோஷ நாள் என்கின்றோம். இந்த பிரதோஷம் இந்த தேதியில் வரும் என்று பார்க்கும்போது மாத பிரதோஷத்தை பொறுத்தவரைக்கும் பௌர்ணமிக்கு பிறகு வரும் கிருஷ்ணபட்சம் என்ற தேய்பிரை காலத்தில் 13வது நாளாக வரும் திரியோதசி திதியே மாத பிரதோஷம் ஆகும். இந்த தேதியின் மாலை நேரத்தில் பானலிங்க வழிபாடு செய்வது உத்தம பலன்களை தரும். ஞாயிறு பிரதோஷம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது ஞாயிறு பிரதோஷம் சூரிய திசை நடப்பவர்கள் கண்டிப்பாக ஞாயிறு அன்று வரும் பிரதோஷத்திற்கு செல்ல வேண்டும். இதனால் சூரிய பகவானுடைய அருள் நமக்கு கிடைக்கும். இந்த திசையினால் வரும் துன்பங்கள் விலகும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் என்பது ஐதீகம். அது மட்டுமில்லாமல் இந்த பிரதோஷ வழிபாட்டை பொறுத்தவரைக்கும் சிவனுக்குரிய வழிபாட்டில் மகா சிவராத்திரிக்கு அடுத்தபடியாக முக்கிய இடம் பிடிப்பது பிரதோஷ வழிபாடு. ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிரையில் வரும் திரியோதசி திதி மற்றன்று மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான காலத்தில்
காலத்தை பிரதோஷ காலம் என்கின்றோம். சாதாரண பிரதோஷ வேளைகளில் சிவாலயம் சென்று வழிபட்டால் 1 வருடம் ஆலயம் சென்று இறை வழிபாடு செய்து பலன் கிடைக்கும். அதுவே சனிக்கிழமை வரும் மகா பிரதோஷத்தன்று இறைவனை வழிபட்டால் 5 வருடம் ஆலய வழிபாடு செய்த பலன் கிடைக்கும். சிவபெருமானை பொறுத்தவரைக்கும் அபிஷேக பிரியர். அவருக்கு பிரதோஷத்தன்று கறந்த பசும்பால் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபட்டால் சிறப்பான பலன்களை பெறலாம் என கூறப்படுகிறது.